ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஜவ்வரிசி நுங்கு ஐஸ் ஆப்பிள் வச்சு நான் ஒரு பாயசம் செய்ய சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 18 டேபிள் ஸ்பூன் இந்த ஜவ்வரிசி இருக்குது. ஓகே, சாபுதானா இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டு இந்த நுங்கோடைய தோலெல்லாம் சீவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இதை கொஞ்சம் ஊற போட்டதுனால இது 5 மினிட்ஸில் வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ஓகேவா, ஒரு கிளாஸ் எடுத்து வச்சேன். இது ஒரு 300 மில்லி இருக்குது. இதை நான் அதில் ஊற்றிடுறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்த பால், செகண்ட் எடுத்து இது ஊற்றலாம், ஃபஸ்ட்டு எடுத்த பால் ஊற்றிருக்கேன். ஓகேவா, இந்த பால் கொஞ்சம் கொதித்து வந்திருந்தோம் நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நுங்கு நான் நல்லா அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஓகேவா, கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டு முந்திரி பருப்பை கொஞ்சம் நெய்யில் வறுத்து தாளிச்சிடுவோம். வாங்க இப்போ அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சர்க்கரைக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பின்ன முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறது ஒரு கொதி வந்திருந்தோம். நுங்கு வேகணுன்றது அவசியம் இல்லை, அதுவும் கொஞ்சம் பாலில் வெந்துடுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதை ஒரு கொதிச்சிருந்தோம். இந்த சர்க்கரை பவுடரையும் போட்டு சுகர் பவுடர் போட்டு அந்த முந்திரி பருப்பை போட்டாக்கா நம்ம நுங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் ஆப்பிள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து செய்கிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் நுங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் நெஞ்சு வலிக்கு எல்லாமே நல்லது. இந்த நுங்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அல்சருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் இது நல்லா இருக்கும். இங்கே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈஸியான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.